வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. ஒரு வேற லெவல் அரசு வேலை, மத்திய அரசு வேலை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சிசிஆர்ஏஎஸ், அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஒரு மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ். ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது போன்ற வேலை வாய்ப்புகள் எங்கே வந்தாலும் டக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த சிசிஆர்ஏஎஸோட அஃபிஷியல் கெரியர் பேஜுக்கு வந்துடலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டீஸ் இருக்கும். டீட்டெயில்டு ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 4 வந்து இருக்கும். இதில் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு 3 டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் நோட்டீஸை பார்த்துருங்க. ஏன்னா இந்த ஜாப்க்கு இப்போது லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வர செப்டம்பர் 22 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இப்போ டேரெக்டாக இதை பார்க்காம நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்ச மாதிரி தான் காட்டும். அடுத்து நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு ஃபர்தராக இதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. என்னென்ன வேக்கன்சி எல்லாமே நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாலே நமக்கு எல்லா தகவலுமே தெரிஞ்சிடும். ஓகே, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழே செயல்படக்கூடிய இந்த ஆயுர்வேதிக் சயின்ஸ், அதாவது இந்த இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்குது. ஆல்மோஸ்ட் அக்ராஸ் கண்ட்ரி 30 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லியில் இருக்குது. இந்த வேலைக்கான தேர்வு நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம். தமிழ்நாட்டில் சென்னை சென்டருமே கொடுத்துருக்காங்க. இதற்கான தேர்வை தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம். பட் பணியிடம் உங்களுக்கு ஆல் இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம். அதற்கும் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். முழு தகவலை நிச்சயமாக சொல்கிறேன். இதில் குரூப் ஏ பதவிகள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் குரூப் பி இருக்குது, அப்புறம் குரூப் சி வந்து இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறது என்ன அப்படின்னா குரூப் சி பதவிகள். குரூப் சி பதவிகளில் கடைசியில் வந்து காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் இதில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது உண்மையாகவே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எடுக்கிறாங்க. குரூப் சி லெவல் 72 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 27 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. சம்பளம் பாருங்கள், கிட்டத்தட்ட 25,000 உங்களுக்கான பேசிக் பே இருக்கும். மொத்தமாக 72 காலிப்பிடங்கள். அதில் எஸ்சிக்கு 20, எஸ்டிக்கு 12, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் வரையும் உங்களுக்கு 48, இடபிள்யூஎஸ்க்கு 16, யூஆருக்கு 83 அப்படின்னு சொல்லி வேக்கன்சி ஸ்ப்ளிட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் குரூப் சியில் சில குறிப்பிட்ட ஃபீல்டில், அதாவது ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, அப்புறம் பஞ்சகர்மா, அப்புறம் வந்து ஃபார்மசி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதற்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 107 வேக்கன்சி இருக்குது. 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் அதில் கொடுத்துருக்கிறதுல ஐடிஐ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் 10th குவாலிஃபிகேஷனை வச்சு இந்த 107 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குறிப்பிட்ட துறையில் இருக்கணும். பட் இந்த எம்டிஎஸ் 72 போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை. அதே மாதிரி டிரைவர்ஸ் இருக்குது. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். செக்யூரிட்டி இன்சார்ஜ் அதெல்லாம் ஒரு பதவி தான். லெபார்ட்டரி அட்டெண்டன்ட் இருக்குது 9 பதவி. 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி பாருங்கள், ஃபார்மசிஸ்ட் கேட்குறாங்க. 12 பதவிகள் இருக்குது. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். லோயர் டிவிஷன் கிளர்க்கில் வந்து ஒரு 37 வேக்கன்சி இருக்குது. 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் அப்படிங்கிறது மேண்டிட்ரி. பர் மினிட்டுக்கு 35 வேர்ட்ஸ் டைப் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கணும். அப்புறம் ஸ்டினோகிராஃபர் இருக்குது. 14 போஸ்டிங் இருக்குது. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் இந்த சென்ஸ் பர் மினிட்டுக்கு 100 வேர்ட்ஸ் வந்து ஷார்ட் ஹேண்ட் எழுதக்கூடிய அந்த கேபபிளும், டைப் ரைட்டிங்கில் 40 வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு எழுதக்கூடிய அந்த கேபபிளும் இருக்கணும். 10th போது தான் ஸ்டினோகிராஃபருக்கு. பட் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க் பாருங்கள், 39 வேக்கன்சி. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான வேக்கன்சிஸ் தான். அதேமாதிரி ஸ்டினோகிராஃபர் நிறைய ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள இந்த குரூப் ஏ பதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பொசிஷன் தான். அதுவும் வேக்கன்சிஸ் கம்மி தான். ஸோ அதனால் நான் அதை உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லலை. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது எது பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கிளர்க் வேக்கன்சி பண்ணலாம். அதே மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க் அதுமாரி பண்ணலாம். ப்ளஸ் வந்து எம்டிஎஸ் பண்ணலாம்.
இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய பதவிகள் பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிடபிள்யூடிக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையுமே செக் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இந்த ஸ்டினோகிராஃபர் பதவிகளுக்குலாம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அந்த ஸ்டினோ தெரியுதா, டைப்பிங் தெரியுதா, அது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பரிசோதிப்பாங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்குது. இதற்கான சிபிடி எக்ஸாமினேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நம்ம சென்னை லொக்கேஷனை சூஸ் பண்ணி வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸோ கிளர்க் அப்படின்னாலே ஆப்வியஸாக ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. இங்கிலீஷில் அவங்க சொல்கிற வேர்ட்ஸை பர் மினிட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து நிரூபிக்கணும். ஓகே, கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழெல்லாம் இருக்காது. நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஷின் தப்பாக எழுதிங்கன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் சரியாக வந்து 16வது பக்கத்துலேருந்து அந்தந்த பதவிகளுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் ப்ளஸ் எதுலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிற பேட்டர்னுமே பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்க்குறது மூலயமா உங்களால் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட்ஸ் அவங்களாம் வந்து ஃபீஸ் இல்லை. மீதி உள்ளவங்களை பொறுத்தவரையும் குரூப் ஏ பதவினா 500 ரூபாய், ப்ராசஸிங் ஃபீ வந்து 500 ரூபாயா. அது எல்லாமே சேர்த்து எக்ஸாமினேஷன் ஃபீயோட சேர்த்து பொது பிரிவினருக்கும் ஓபிசி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஃபீஸாக. அதுலேயும் ஆண்கள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கும் எக்ஸம்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் பி போஸ்ட் இருக்குது. அதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 500 ரூபாய் வந்து உங்களுக்கு ஃபீஸ். குரூப் சி பதவிகளுக்கு 200 ரூபாய் வந்து ஃபீஸ், யாருக்கெல்லாம் ஃபீஸ் இருக்கும். ஓகே, ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் வந்து சென்னையில் சூஸ் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரி அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரி சென்டரும் கொடுத்துருக்காங்க, அங்கேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதிக்க முடியும். ccras.nic.in தான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக இன்னும் நிறைய தகவல் வந்து சேகரிங்க, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். என்ன சிலபஸ்ஸு, எப்படி இருக்கும், எங்கெல்லாம் இந்த சென்டர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பதவி அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். இதுக்கான பெஸ்ட் புக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இருந்தால் நான் டேக் பண்ணி விட்றேன், அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.